ஹாய், எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்க? இந்திய நாள்ல ஒரு இனிமையான காற்று முல்லைத்தீவுல உங்களை தேடி பிடிச்சிருக்கிறேன் இன்றைக்கு. சரி, ரொம்ப தூரம் களைச்சு போய் தேடி பிடிச்சிருக்கிறேன். ஓகே, எங்களோட தம்பி ராகுலன், தங்கச்சிக்கு என்ன பேர்? தர்ஷனா. ஓகே, உங்களோட பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. Facebookல பாக்குறத விட ரொம்ப அழகா இருக்கிறீங்க ரெண்டு பேரும். இப்பதான் வெட்டிங் முடிச்சு இன்றைக்கு ரிசப்ஷன் மாதிரி தெரியுது உங்களை பார்க்க. ரொம்ப அழகா இருக்கிறீங்க. என்னுடைய கண்ணே பற்றும் போல இருக்குது. கட்டாயம் இன்றைக்கு வந்து குளத்தை வச்சு போடுங்க. சரி, ஓகே, தூரத்துல இருந்து வந்திருக்கிறீங்க போலோட. அப்படியா? பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கிறீங்க. சரி, என்னன்னு சொல்லிச்சுன்னா இன்னைக்கு வந்து எனக்கு அதிசயமா இருக்கு. என்னன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு வெட்டிங் அனிவர்சரி என்று சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க. சரி, ஆனால் நான் வந்து பார்த்த உடனே என்ன பார்த்தேன்னா கோட் சூட் எல்லாம் போட்டு சும்மா லுக்கா அந்த மாதிரி ஒரு ஆக்டர்ஸாக்கள் நிக்கிற மாதிரி வெட்டிங் முடிஞ்சு இன்னைக்கு 3ஆம் நாள் ரிசப்ஷன் மாதிரி இருக்கிறீங்க. சரி, மிக்க சந்தோஷம். இறைவனுக்கு தான் முதற்கண் நன்றி சொல்லணும். ஒரு இளமையா அவங்கள வச்சிருக்கிறது. வயசு கோயில தனி சும்மா சொன்னேன். சரி, ஒருத்தவங்களை உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லிச்சேன்னா உங்களுக்காக வந்து வெயிட் பண்றாங்க. உங்களோட ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் சொல்லி இருக்கிறாங்க. என்ன, எங்க போவோம்? வெட்டிங் அனிவர்சரி அப்படித்தானே? சரி, எத்தனாவது அனிவர்சரி என்று வேண்டாம், ரொம்ப நாளைக்கு பிறகு உங்களை பார்க்க போறாங்க. அவங்க என்ன அனுப்பி இருக்கிறாங்க சர்ப்ரைஸ் செய்ய சொல்லி உங்களை கூட்டிட்டு வர சொல்லி இருக்கிறாங்க. சரி, முதல் தடவையாக நாங்கள் ஒரு உடுப்பு கடைக்கு போவோம். போய் உங்களுக்கு தேவையான உடுப்புகளை எல்லாம் எடுத்து அடுத்ததாக ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கும் கூட்டிட்டு வர சொல்லி இருக்கிறாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நாங்க பிறகு ஆறுதலா கேட்க வெட்டலாம். என்ன செய்வோம்? ஒரு கடைக்கு போவோம். அப்படியா? ரொம்ப நேரம் இருட்டாம போயிட்டது. நீங்க என்ன சொல்றீங்க? சர்ப்ரைஸ் பண்றதுக்கு யாரும் இல்ல. அப்படி ரொம்ப நாளா நீங்க பார்த்த ஒரு ஆக்களும் இல்லையா? நீண்ட காலமாக ரொம்ப வருஷமா நீங்க பார்த்த ஒருத்தங்கள் சர்ப்ரைஸ் பண்றதே இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் சுசி தான். சுசி அவங்கள செய்திருப்பாங்க நிச்சயமாகவா? சரி, பார்க்கலாம். உண்மையிலேயே அவங்க இல்ல, உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒருத்தங்கள் சர்ப்ரைஸ் பண்ணிருக்கிறாங்க. சரி, பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்றீங்க? அவங்கள பத்தி அவங்கள பார்க்க விருப்பமா? கண்டிப்பா விருப்பம். கண்டிப்பா விருப்பம். நல்லா கதைக்கிறீங்களோ? சரி, போமா. ஓகே, சரி, கேளுங்க பாப்போம். சரி, சரி, ஓகே. முல்லைத்தீவுல சும்மா அந்த மாதிரி அழகான இடம், ஆனால் கொஞ்சம் லேட் ஆயிட்டேன்னு. ஓகே, சரி, நீங்கள் பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கிறீங்களா? என்ன, ஓகே. இன்னைக்கு அப்ப உங்களோட வெட்டிங் அனிவர்சரி எப்படி நீங்க செலிப்ரேட் பண்ண போறீங்க? அந்த மாதிரி ஷூட் எல்லாம் எடுத்திருக்கிறீங்களோ? கண்டிப்பா. கண்டிப்பா. சரி, ஓகே. நீங்கள் சரி, பார்க்கலாம். இன்றைக்கு எப்படி உங்களோட வெட்டிங் அனிவர்சரியை வந்து நீங்கள் முதல் எப்படி எல்லாம் செய்திருக்கீங்களா? அனிவர்சரி இல்ல, அப்படி செய்தது இல்ல. நம்ம ஒண்டா நின்றது இல்ல. சரி, நின்று இருக்கிறீங்க. சரி, இதுக்காக தான் வந்தீங்களா அல்ல அவரை கூட்டிட்டு போக வந்திருக்கீங்களா? இல்ல இல்ல, அவர் நேர விடுங்க. சரி, நாங்கள் அப்ப இந்த முறை கட்டாயம் உங்களுக்கு உங்களோட மிஸ்டருக்கு பக்கத்துல இருந்து அனிவர்சரியை கொண்டாடணும்னு சொல்லி வந்திருக்கிறீங்க. சரி, அந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச் செய்திருக்கிறாங்க போல இருக்கு. உங்களை சர்ப்ரைஸா ஒரு கிரீம் ஹவுஸுக்கு கூட்டிட்டு வர சொல்லி. அல்ல, இது ஹோட்டலுக்கு போவோமா? என்ன மாதிரி நான் வண்டி தரவா இல்ல நீங்க வண்டி தாரீங்களா? அவங்களே அரேஞ்ச் பண்ணிருக்காங்க போலோட எல்லா இதுக்கும். அப்படின்னா ஓகேயா? சரி, அவங்களே உங்களுக்கு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் செய்திருக்காங்க. சரி, பார்க்கலாம் யாருன்னு சொல்லி. சரி, நாங்கள் அப்படியே போய் நல்லா இருக்கு. உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட சொல்றீங்க, என்ன அவ அமைதியா இருக்கிறா? இல்ல, எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவதான். என்ன, சரி, பார்க்கலாம். நாங்கள் எங்க போய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி சொன்னா நாங்கள் ஹோட்டல் ஒன்று இருக்குது, அவரத்துக்கு போவோம். ஓகே, என்ன ஒரு வித்தியாசமான சர்ப்ரைஸ் நான் நினைக்கிறேன். பாப்போம். உண்மைதான். உண்மையிலேயே நான் என்ன நினைச்சேன் சொல்லி சொன்னால் உண்மையிலேயே வெட்டிங் நடந்து ஒரு நாங்கள் 3ஆம் நாள் ரிசப்ஷன் செய்வோம் தானே, அந்த மாதிரி ஒரு லுக்கோட ரெண்டு பேரும் நிக்கிறத இன்றைக்கு மிக்க சந்தோஷமா இருக்குது. பீச் அடியால நாங்கள் போவோம். உங்களுக்கு அந்த பீச்சுக்கு வந்துருக்கீங்களா? பீச்சுக்கு வந்துருக்கோம். கொஞ்சம் முன்னு கண்டி வரும். பீச்சுக்கு வந்துருக்கீங்களா? ரெண்டு பேரும் தனியா வந்துருக்கீங்க? தனியா வந்திருக்கோம். வாழ்க பல்லாண்டு, கல்யாண வாழ்க்கை 100 ஆண்டு. வாழ்க பல்லாண்டு, கல்யாண வாழ்க்கை 100 ஆண்டு. உதயமாகும் புதிய ராகம், இசையில் யாவும் புனிதமாகும். இனிய வேளையிலே சந்தோஷ கவிதை கேட்குயிலே. இனிய வேளை
சந்தோஷ கவிதை கேள்வியிலே வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை நூறாண்டு. நிலவை போல மனைவி வந்தால் இரவும் கூட வெளிச்சமாகும். மலர்கள் போல மனது கொண்டால் கணவன் பெயரும் கவிதையாகும். காதலே வாழ்க்கையா தோழனும் தோழியா காலம் முழுதும் வாழ வேண்டும். காதல் உலகை ஆள வேண்டும். வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை நூறாண்டு. காதல் செய்த ஜோடியெல்லாம் கணவன் மனைவி ஆவதில்லை. கணவன் மனைவி ஆன பின்னும் காதல் செய்தால் தோல்வி இல்லை. இதயமே இணையவே இருவரும் ஒருவரா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. குடும்பம் கோவிலாகும் உண்மை. வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை நூறாண்டு. வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை நூறாண்டு. உதயமாகும் புதிய ராகம் இசையில் யாவும் புனிதமாகும். இனிய வேளையிலே சந்தோஷ கவிதை கேட்குயிலே. இனிய வேளையிலே சந்தோஷ